Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து ஈவென்ட் டேக் பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு டேட் வந்து சாட்டர்டே, அதனால மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஜெரோதாவில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஈவென்ட் டேக் ஒன்று இருந்திருக்கும். நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, இந்த மாதிரி இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸுக்கும் இந்த மாதிரி ஈவென்ட் டேக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண அன்னைக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஏதாவது சம் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், நியூஸ் வரலாம், இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈவென்ட் டேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்கு வந்து மீன் பண்ணுதுன்னா, அன்னைய டே வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸில் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்குன்னா சடனாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குன்னா சடனாக மேலே ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஈவென்ட்ஸ் டேக். அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அதை வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், ஆப்ஷன் செயின் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க, அடிஷனல் பேராமீட்டராக கன்சிடர் பண்ணி நான் எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா, செல்லர் தான் வருவாங்க. அவங்க தான் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு தான் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்ஷன் பையரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். வேறஸ் ஆப்ஷன் செல்லரோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 90% இருக்கும். ஸோ அவங்களோட அக்யூரசி வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பேங்க் நிஃப்டி 37,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இந்த ஒரு லாட் வாங்க இங்கே 9,310 மார்ஜின் வந்து ரெக்வயர் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் பையருக்கு. வேறஸ் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து நியர்லி 1,42,000 வந்து மார்ஜின் ரெக்வயர்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் செல்லர் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்க அப்டேட்டடாக இருப்பாங்க, அவங்களோட ப்ரெடிக்ஷன் சரியாக தான் இருக்கும். அதை பற்றி தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் வெப்சைட்லேயும் போயிட்டு நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, எந்த சைடு வந்து இது வந்து கால் சைடு ஒயை, இது வந்து புட் சைடு ஒயை. நான் ஆப்ஷன் பையருக்கு வந்து கால் சைடு ஓஏ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். வேறஸ் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஓஏ அதிகமாக இருந்ததுன்னா செல்லர் என்ன செல் பண்ணாங்கன்னா புட் சைடு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆப்ஷன் பையர் வந்து மார்க்கெட் வந்து இந்த சைடு ஓஏ அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் போங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆனால் அப்படி இருந்தும் கூட அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வந்து இந்த ஈவென்ட் டேக் தான். அது எதை வந்து மென்ஷன் பண்ணுதுன்னா, ஸோ நான் உங்களுக்கு ஜெரோதா ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிட்றேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவென்ட் டேக் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸோ இல்லை ஏதாவது ஈவெண்ட்டோ ஏதாவது மீட்டிங்கோ நடக்கும். ஸோ அதை வந்து நம்மளை ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஈவென்ட் டேக் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அதை எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஜெரோதாவில் ஒரு மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணிங்கன்னா அதில் பக்கத்தில் ஈவெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு August 10th வந்து ஒரு M3 மணி சப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து அதாவது எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த டைம் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸஸில் வந்து ஏதாவது இம்பேக்ட் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போது August 10th வந்து எப்போனா எனக்கு வெட்னஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஆப்ஷன் செயினில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டுன்னு டேக் வந்து இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சி டீட்டெயில்டு இன்ஃபோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து நான் ஈவெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ரீசன்ட் நியூஸு, அது இல்லாமல் ரீசன்ட் ஈவெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி 90%. ஸோ அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்போதும் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி ஆப்ஷன் செல்லரோட ப்ராபபிலிட்டி அவங்களோட ப்ரெடிக்ஷனே வந்து தப்பாக ஒரு சில டைம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எதனாலனா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரதுனால தான். அந்த 10% வந்து இவங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரப்போ ஏதாவது நியூஸ் வந்து தான் அவங்கள வந்து செல்லருக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும். அதனால தான் செல்லர் வந்து லாஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட செல்லருக்கே வந்து ஈவெண்ட்ஸ் டைம் அப்போ ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் பையர் வந்து
கம்மியான கேபிட்டல் வச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ண வருவீங்க. வேறு ஆப்ஷன் செல்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பற்றி நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எப்பப்போலாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் டேக் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுதோ அன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நியூஸ்லாம் செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிட்டு அடிஷ்னலாக வந்து நிறையா பேராமீட்டர், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, கேண்டில் ஸ்டிக்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. நான் மறுபடியும் அதனால தான் உங்களுக்கு இதை பற்றினா ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்கன்னு. ஆனால் இந்த ஈவெண்ட் டைம் அப்போ இன்னும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆப்ஷன் பையருக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி 10%, வேறு ஆப்ஷன் செல்லருக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி 90%. அந்த 90% இருக்கவங்களுக்கே இந்த ஈவெண்ட் டைம் வந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ஏதாவது இம்பேக்ட் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஏன்னா 90%ன்னு சொல்கிறேன்னா, மிச்சம் 10% இருந்தால் இந்த நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா சடனாக அப்போதைக்கும் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லரோட ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையரும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அன்றைக்கி ட்ரேடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.